I welcome you to learn English. டெய்லி கேஷுவலாக யூஸ் பண்ணுற மாதிரி இங்கிலீஷ் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாடல் சென்டென்சஸில் இருக்கிற வேர்ப்ஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். வேர்பு அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை, அதை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் Sen Talks Plus. மைண்ட் யுவர் ஹெட். உனது தலையை இடித்து கொள்ளாமல் பார்த்துக்கோ. அதாவது ஒரு குறுகிய இடத்துல போய்கிட்டு இருக்கோம், தலை இடிச்சிரும். அப்போ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம், தலை இடிச்சிடாமல் பார்த்துக்கோ. மைண்ட் யுவர் ஹெட். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னா வார்த்தைகளை கவனமாக பேசு. நீ ஏதோ தப்பாக பேசுகிற, வார்த்தைகளை கவனமாக பேசு அப்படின்னு அர்த்தம். மைண்ட் அப்படின்னா திங்க் பண்ணி பேசு அப்படின்னு அர்த்தம். மைண்ட் யுவர் ஹெட் அப்படின்னா கவனமாக பார்த்துக்கோ, உன்னுடைய தலையை கவனமாக பார்த்துக்கோ. மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ். ஹெட் அப்படிங்கிற வார்த்தை, வேர்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அப்ளை பண்ணி பாருங்கள். மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ், அதாவது படியில் இறங்குற, கவனமாக இறங்கு, பார்த்து இறங்கு. மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ், கால் எடுத்து வைக்கிற அந்த ஸ்டெப்ஸ் கவனமாக இருக்கட்டும். நீங்கள் ப்ரோனவுன் சேஞ்ச் பண்ணியும் வேறு வேறு சென்டென்சஸில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மைண்ட் யுவர் அப்படின்றதுல அந்த யுவர் எடுத்துகிட்டு ஹிஸ், மைண்ட் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ், அவரது செயல்பாடுகளை, நடவடிக்கைகளை கவனத்தில் கொள். அவர் ஏதோ தப்பாக பண்ணுறாரு, அவரை கவனி, அவர் என்ன செய்கிறாருன்றதை கவனி. மைண்ட் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ். மைண்ட் யுவர் இன்டேக். இன்டேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே சாப்பிட்றது, நம்ம சாப்பிட்றது. மைண்ட் யுவர் இன்டேக். நீ கண்டதை சாப்பிடாத, சத்தானதை சாப்பிடு. மைண்ட் யுவர் இன்டேக். நீ என்ன சாப்பிட்ற அப்படிங்கிறத தெரிஞ்சு சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸ். மைண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு வேர்ப். இந்த வாக்கியங்கள் ஒரு கமாண்டாக இருக்கலாம், ஒரு ஆர்டராக இருக்கலாம், இல்லை ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கலாம். பி கேர்ஃபுல், இது ஒரு சென்டென்ஸ். கவனமாக இரு, இதை நீங்கள் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பி கேர்ஃபுல். பி காசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். காசியஸ், CAUTIOUS. காசியஸ் அப்படின்னாலும் கவனமாக இரு அப்படின்னு அர்த்தம். எச்சரிக்கையாக இரு, பி காஷியஸ். ஆஸ்க் ஹிம் டு பி கேர்ஃபுல். அவரை கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள். ஆஸ்க் ஹிம் டு பி கேர்ஃபுல், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். கான்வர்சேஷன், இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உரையாடல் அப்படின்னு அர்த்தம். அதில் வர்ற வேர்ப் கான்வர்சேட், உரையாடு. இந்த கான்வர்சேட் அப்படிங்கிற வேர்ப் இன்ஃபார்மல் வேர்ப். கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கன்வர்ஸ், கனிவாக உரையாடு. கன்வர்ஸ் ஜென்ட்லி, நீட்டாக பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஜென்ட்லாக பேசு. கன்வர்ஸ் ஜென்ட்லி. கன்வர்ஸ் அப்படின்னா உரையாடுதல். அதில் வர்ற வேர்ப் ஃபார்ம். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், பரஸ்பரமாக புரிஞ்சுக்கிறது. அதாவது ஒருத்தருடைய கஷ்டத்தை இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங். லீவ் ஃப்ரம் தேட், அதுலேருந்து வந்துரு. லீவ் ஃப்ரம் தேட். லீவ் ஃப்ரம் திஸ், இந்த தேட் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக திஸ் அப்படின்னு மாற்றுங்க. லீவ் ஃப்ரம் திஸ், இதிலிருந்து வந்துரு. லீவ் ஃப்ரம் தேட், அதிலிருந்து வந்துரு. ரிலீவ் யுவர் செல்ஃப், உன்னை விடுவித்துக்கொள். ரிலீவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் திஸ் ப்ராப்ளம், இந்த சிக்கலிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். டிஸ்கஸ் திஸ், இதனை ஆலோசி, இதனை ஆலோசனை செய். டிஸ்கஸ் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த டிஸ்கஸ் அப்படிங்கிற வேர்ப் அபவுட் அப்படிங்கிற ப்ரிப்போஷனை எடுத்துக்கிறது. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஆலோசி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிஸ்கஸ் அபவுட் அப்படின்னு மாற்றிடக்கூடாது. டிஸ்கஸ் திஸ், இதனை ஆலோசி, இதனை ஆலோசனை செய். டிஸ்கஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வேர்ப். அதுவே நவுன் ஃபார்மாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சொல்லி பார்க்கணும். இந்த டிஸ்கஸ் அப்படிங்கிறது வேர்ப், அதனுடைய நவுன் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டிஸ்கஷன். ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன், தங்களின் கனிவான கவனத்திற்கு. ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன், நிறைய லெட்டர்ஸில், அஃபிஷியல் லெட்டர்ஸ்லாம் இந்த சென்டென்ஸ் இருக்கும். ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன். அதே மாதிரி பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதில் சொல்லுவாங்க ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். கம் டு ஏ கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வா. கம் டு ஏ கன்க்ளூஷன். கம் அப்படின்னா வர்றது, கன்க்ளூஷன் அப்படின்னா முடிவு. டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப், உன்னை நீயே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாத. டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். அந்த யுவர் செல்ஃப் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ப்ரோனவுன் அப்ளை பண்ணி பாருங்கள். டோன்ட் கன்ஃபியூஸ் ஹிம், அவரை குழப்ப வேண்டாம். டோன்ட் கன்ஃபியூஸ் ஹிம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும்.
ஃபாலோ மை வேர்ட்ஸ். நான் சொல்வது போல் நட. நான் என்ன செய்கிறேனோ அதை செய். நான் என்ன சொல்கிறேனோ அதை செய். ஃபாலோ மை வேர்ட்ஸ். லிசன் டு மீ. என்னை கவனி. இதெல்லாம் கேஷுவலாக நம்ம சுச்சுவேஷனில், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம். கேஷுவலான சுச்சுவேஷனில் லிசன் டு மீ, என்னை கவனி. ஃபாலோ மை வேர்ட்ஸ். 2 வேர்ப் இருக்குது பாருங்கள். கோ அண்ட் மீட் ஹிம். கோ மீட் 2 வேர்ப்ஸ். போய் அவரை பார். கோ அண்ட் மீட் ஹிம். ஆஸ்க் ஹிம் டு கம். அவரை வரும்படி கேட்டுக்கொள். ஆஸ்க் ஹிம் டு கம். ஸோ இது எல்லாமே இம்பரேட்டிவ் டைப் சென்டென்சஸ். இதில் இருக்கிற வேர்ப்ஸ், ப்ரோனவுன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். கரெக்டாக கேஷுவலாக இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும் டெய்லி. ஸோ ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.